தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன் மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் தூராயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் பூனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள் மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் வீடெல்லாம் எப்படிமா இருக்கு? நீங்க வசதியா இருந்த பொண்ணுங்க. இந்த வீடு கொஞ்சம் வசதி குறைவாத்தே இருக்கும். இல்ல இல்ல நல்லா இருக்கு. ஜனனியை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். உனக்கு பூர்வீகம் எதுமா? நான் எனக்கும் இலங்கை தான். அதான் பூர்வீகம். இந்தியாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க யாரும் எனக்கு இல்ல. ஜனனிக்கு துணைய வந்தேன். இல்ல ஜனனி? ஆமாமா. அப்புறம் வீட்ல அங்கங்க சிவாய நமன்னு எழுதிருந்துச்சே, ஏன்? அது சிவ பஞ்சாட்சரம். ஒரு வீம்புக்கு எழுதி வச்சிருக்கமா. வீம்புக்கா? ஆமாம்மா. இங்க உள்ள பெரியவங்கெல்லாம் விவாதம் செய்வாங்க. இந்த மந்திரம் தமிழா இல்ல வடமொழியான்னு. எதுவா இருந்தா என்ன, சிவனாகட்டும் முருகனாகட்டும், அவங்க மொழி பார்க்காம இனம் பார்க்காம அருள் தர்றப்போ ஆதார அடையாளம் தெரியாம நீங்க எதுக்கு விவாதம் பண்றீங்கன்னு நான் விவாதம் செஞ்சேன். ரொம்ப காலமா நடந்த விவாதம். அதோட யாபகர்த்தமா அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இத பத்தி நீ கேள்விப்பட்டிருக்காமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இத திருவைந்தெழுத்துன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் நாமத்துல இது ஒண்ணு. சிவாய நம அப்படின்னா சூட்சும பஞ்சாட்சரம். இதுவே நம்ம சிவாய அப்படின்னு சொன்னா அது ஸ்தூல பஞ்சாட்சரம். சரியா? பரவாயில்லையே, ஞானமுள்ள பொண்ணாத்த இருக்க. நீ சொல்றது சரிதாமா. இந்த திருவைந்து எழுத்தையே 5 வடிவமா பிரிப்போம். நீ சொன்ன மாதிரி ஸ்தூல சூட்சமம் மட்டும் இல்லாம ஆதி காரணம் மகா காரணம்னு மொத்தம் 5 வகையா சொல்லலாம். இதை பத்தி திருமூலர் நிறைய சொல்லியிருக்காரு. இன்னும் சில சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மந்திர குரல்கள் இன்னும் இங்க எதிரொலியா ஒழிச்சுக்கிட்டு இருக்க மண்ணுமா இது. இதை பத்தி இன்னும் விளக்கமா அப்புறம் பேசுவோம். வீட்ல யாரும் இல்லையா? மனைவியும் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனா இங்க இல்ல, பழனியில. நான் மட்டும் அப்பப்போ போய் அவங்கள பார்த்துட்டு வருவேன். சரிம்மா, எனக்கு கோயிலில் வேலை இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். அப்புறமா நம்ம சிப்ர கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வர சொல்லிருக்கேன். அவரோட போய் உங்களுக்கு தேவையான துணிமணிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத சிரமம்? என்னம்மா நீங்க, என் பொண்ணு நான் செய்ய மாட்டேனா? போயிட்டு வாங்க. பரவாயில்லையே தாத்தா, முன்ன மாதிரி நீங்க நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்தார் இல்லம்மா, அவர் கொடுத்த மூலிகை தைலம் தான் காரணம். ரொம்ப நல்ல மனுஷம்மா. ஆனா அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியலையே. அவரு
திருச்செந்தூர்ல தான் இருக்காரு போல. கதிர் சொல்லிட்டு இருந்தான். திருச்செந்தூர்லையா? நீ தான் தினம் கோவிலுக்கு போறியே, அவரை பார்க்கல? ஆ, நான் என்ன அவரை பார்க்கவா போறேன்? நான் சாமி கும்பிட போறேன் தாத்தா. நேரா கோயிலுக்கு போனமா வந்தமான்னு நான் அந்த வேலையை மட்டும்தான் பாக்குறது. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வீடு தான் கதின்னு உங்க கூட நான் இங்கேயே தான் இருப்பேன். உன்னோட வேண்டுதல் தாம்மா என் காலு சீக்கிரமா குணமாயிருக்கு. நீ கடுமையா பிரார்த்தனை பண்ணதுனால அந்த முருகன் உன் பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டு ப்ரொஃபசர் அனுப்பிச்சு என் காலை குணப்படுத்தியிருக்கான். ஐயா வணக்கம். வணக்கம். நான் தரகர் நமச்சிவாயம். ஐயா வர சொல்லியிருந்தீங்களா? வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீங்க அங்க இல்ல. நல்ல வேலை வழியிலேயே பார்த்துட்டேன். என்ன விஷயங்கய்யா? நீங்க நாடி ஜோசியர் சொல்லி அனுப்பிச்ச அந்த தரகர் தானே? ஆமாங்கய்யா. நான் எப்போ வர சொன்னேன், நீங்க எப்போ வந்திருக்கீங்க? மன்னிக்கணும், உள்ளூர்லயே வரிசையா வேலைகள் வந்ததுனால வெளியூர் வேலையெல்லாம் ஒத்துக்க முடியாம போயிடுச்சு. இப்போ ஒன்னொன்னா பார்த்துட்டு வரேங்கய்யா. இந்த நாடி ஜோசியர் தான் திரகாத்திரமா இருந்த மனுஷன். பாவம் இப்படி பொசுக்குன்னு போயிட்டாரு. எல்லாருக்கும் அப்படிதான். யாருக்கு எது எப்ப நடக்கும்னு நம்மளால கணக்கு போட முடியாது. அதனாலதான் நான் நல்லா இருக்கிறப்பவே என் பேரன் பேத்திக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி பாத்துறணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சொல்லுங்க, செஞ்சிருவோம். பேத்திக்கா இவங்க தான் உங்க பேத்தியா? ஆமா, இவளுக்கு தான் செய்யணும். ஆனா இவளுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு கழுதை இருக்கு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். பேரு கதிரேசன், என் பேரன். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லைங்கய்யா, உங்களை தான் எனக்கு பல வருஷமா தெரியும். இந்த வட்டாரத்தில் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்ற ஆளை நான் இப்பதான் பாக்குறேன். நல்ல பொண்ணா பாருங்க. அவனை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. நல்ல பையன், தங்கமான குணம், பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாற்றுவான். ஐயா, உங்க பேரங்கிற ஒரு தகுதி போதியா, யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாங்க. சந்தோஷம். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா அவனுக்கு முடிச்ச கையோட பேத்திக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். தாராளமா, அதையும் நானே முடிச்சு கொடுத்துறேன். இந்த மாப்பிள்ளையோட போட்டோ வீட்டுக்கு வாங்க, போட்டோ தரேன். அப்படியே காபி பலகாரம் சாப்பிட்டுட்டு போலாம். கண்டிப்பா வரேன். பக்கத்து தெருவில் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போறேன். சரி, நல்லது. வாமா. சரிங்க. ஏமா, கதிர் நல்ல போட்டோ ஏதாவது வச்சிருக்கானா? எல்லா போட்டோலையும் பட்டனை திறந்து வச்சுக்கிட்டு ரவுடி மாதிரி இருப்பான். தரகருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல போட்டோ வேணுமே, வச்சிருக்கானா? இல்ல தாத்தா, இருக்கும். அப்படி இல்லனா நாம எடுக்க சொல்லுவோம். தாத்தா, காரு நம்ம கார் தான் நிக்குது. கதிர் வந்துட்டான் போல இருக்கு. முதல் இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்திருக்கான். இந்த நல்ல புத்தி முதலே இருந்திருந்தா இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிருப்பான். நீ வந்து புத்தி சொல்லி அவன் மாறணும்னு இருக்கு. ஆனா கார் மட்டும்தான் இருக்கு, ஆளை காணுமே. வீட்டு சாவி நம்ம கிட்டல இருக்கு. அவன் எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பான், வந்துருவான். வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. என்ன வர சொல்லியிருந்தீங்க? அடடே, ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். என் பேரை இப்பதான் வேலை முடிஞ்சு வந்திருக்கான். இங்கதான் பக்கத்துல எங்கேயோ போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வந்துடட்டும். அவங்ககிட்ட பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்தபதியை போய் சந்திக்கலாம். அப்படியே வேற சில இடங்களுக்கும் போய் பார்க்கலாம். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். வீட்டுக்குள்ள வந்துட்டு போலாமே? இல்லைங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க சும்மா சும்மா அலைய வேண்டாம். நான் தான் கோயிலுக்கு வரேன்ல, நானே வந்து தகவல் சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க வந்தா போதும். இது கூட நல்ல யோசனையா தானே இருக்கு. அப்படியே செஞ்சிருவோம். சரிங்க ஐயா, நான் வரேன். சரி, வாங்க. தாத்தா, நான் கதிரை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போங்க. வேண்டாமா, அவனே வந்துருவான். பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். இல்ல தாத்தா, நாம எப்ப வருவோம்னு தெரியாம எங்கேயாவது வெளியில நின்னுட்டு இருக்க போது. நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க உள்ள போங்க. சரி, குடுமா.
அப்பா அப்பா என்னம்மா எதுக்கு இப்படி ஓடி வர்ற? ஏன் என்னாச்சு? இது இந்த திட்டம்லாம் சரியா வருமாப்பா? ஏம்மா இப்படி கேட்குற? இப்போதானே ஆரம்பிச்சிருக்கேன், இனிமே தான் தெரியும். இல்லப்பா, எனக்கு என்னமோ வீராய் சொன்ன மாதிரி இந்த ஆவுடையப்பர் வெகுளியான ஆள் மாதிரி தெரியலப்பா. நீங்க அவர்கிட்ட இருக்கிற விவரங்களை வாங்க ட்ரை பண்றீங்க. ஆனா நடக்கிறது பார்த்தா அவரு உங்ககிட்ட இருந்து எல்லா விவரங்களையும் எடுத்துருவார் போல இருக்கு. இல்லைம்மா, அப்படிலாம் ஏமாந்துட மாட்டோம்மா. முதல்ல அவர் போக்குக்கு விட்டு பிடிப்போம், அப்புறமா நம்ம வழிக்கு கொண்டு வருவோம். ஆரம்பிக்கிறப்ப முடிவை பற்றி கவலைப்பட்டா அப்புறம் எந்த காரியமும் முழுமையாக இருக்காது. நோக்கம் நிறைவேறணும்னா முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதில் சில தோல்விகள் வரலாம், அதுக்காக நோக்கத்தை விட்டுறக்கூடாது. முயற்சி பண்ணுவோம். அப்பா, முயற்சி பண்றதுல தப்பு இல்லதான். இருந்தாலும் நீங்க இப்படிலாம் ஒருத்தர்கிட்ட இறங்கி போய் நிக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுக்கிட்டு சரியா சாப்பிடாம பாருங்க, காலுக்கு செருப்பு கூட போடாம என்னப்பா நீங்க? எந்த வேஷம் போட்டாலும் அதுக்கு உண்மையா இருக்கணுமா? நம்ம வசதிக்காக ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் போதும், ஒட்டுமொத்த காரியமும் சதஞ்சிடும். எல்லாம் கொஞ்ச நாள் தானே. நினைச்சது நடந்துட்டா, தேடுறது கிடைச்சிட்டா, காலுக்கு செருப்பு என்ன? இந்த காலுக்கும் கீழே உலகமே கிடக்கும். அது வரைக்கும் அடக்கமா இப்படியே இருப்போம். நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன், நீ கிளம்புமா, உன்னை தேட போறாங்க. சரிங்கப்பா. எங்க ஒரு நிமிஷம். எங்க இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் நான் ஃபோன் பண்ணப்ப அரை மணி நேரத்துல வந்து நிப்பன்னு சொன்னீங்க. இல்ல, அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அவ பார்க்கலையா? இல்ல, நான் ஊருக்கு போகணும், அப்புறமா வந்து பார்க்கறேன். ஏங்க, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அபர்ணாவை உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்குல்ல? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அவ ஃபோன் பண்ணா. பேசுறதுக்கும் பார்க்கறதுக்கும் விருப்பப்படுறா. உங்ககிட்ட தான் இப்படி நடந்துக்கிறா. எந்த ஆம்பளை கிட்டயும் ஏர் எடுத்து பேசாதவ இப்ப உங்ககிட்ட பேசுறா. உங்களை பத்தியே பேசுறா. அவளை ஏமாத்திராதீங்க. ஐயோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் போய் ஏங்க, நான் தாங்க மத்தவங்க கிட்ட ஏமாந்து நிப்பேன். மத்தவங்களை ஏமாத்தணும்னு எந்த சூழ்நிலையிலும் நான் நினைச்சதில்ல. இல்ல, ஏன் சொல்றேன்னா அவங்க வீட்ல அவளுடைய தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அது அவளுக்கு பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. பாவம், அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. இப்ப உங்களை தான் நம்பிட்டு இருக்கா. வெளிப்படையா விருப்பத்தை காட்டலனாலும் அவ கூட பழகுற எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்களும் ஒதுக்கிட்டு போயிட்டா அப்புறம் அவளுக்கு வாழ்க்கையை வெறுத்துரும். அப்புறம் கல்யாணமே தனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிடுவா. ஏங்க,
இந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேசலாம்ல. என்னங்க நீங்க பேசாம இருப்பமா? எல்லாம் பேசிட்டு தான் இருக்கும். அப்படின்னா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நேரடியா சொல்லலாம்ல. இப்பதான் ஆவுடைய பேரனோட போட்டோ வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, அவங்க பாக்குற ஊருக்குள்ளே உங்க அண்ணனுக்கும் பார்த்து ஒரு நிமிஷம் நீங்க போயிட்டு இருங்க, நான் அப்புறம் வந்து பாக்கிறேன். சரிங்கண்ணா. கதிரேசன் மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கான்? என்னங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டே இருக்கீங்க? ஒரு பொண்ணு வெக்கம் இல்லாம முகத்துக்கு நேரா பேசிட முடியுமா? ஒரு ஜாட மாடியாதான் விருப்பத்தை சொல்ல முடியும். அதை நீங்களே புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். சரிங்க, நான் அவங்க கிட்ட பார்த்து பேசுறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஆனா நான் சொன்னது எதுவும் மறந்துடாதீங்க. இல்லங்க, மறக்கல. வரேன். ஏப்பா தம்பி, உன் பேரு கதிரேசன் தானே? ஆமா, நீங்க யாரு? ஏன்பா, திருவேலங்குடியில் என்னன்னா உங்க தாத்தா ஊரெல்லாம் வளைச்சு வளைச்சு பொண்ணை தேடிட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு கூட இப்படி பேசி பழகிட்டு இருக்கிற. உன் தாத்தா உனக்கு என்ன ரேஞ்சில் பொண்ணு தேடுறாரு தெரியுமா? இந்த விஷயம் மட்டும் உன் தாத்தா காதுக்கு போச்சுன்னு வச்சுக்க. ஏங்க நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு, நாம எங்க போனாலும் நமக்குன்னு புதுசு புதுசா வில்லனுங்க வரானுங்க. ஆமா, நீ யாரு? நானா? நான் யாரா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? இந்த வட்டாரத்தில் எனக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது தெரியுமா? சின்ன குழந்தைங்க கேட்டா கூட சொல்லும். நான் என்ன சின்ன குழந்தையா? என்னையும் என் தாத்தாவே உனக்கு எப்படியா தெரியும்? ஆமா, நீ யாரு? நான் தான் தரகர் நமச்சிவாயம். ஏதோ கலெக்டர் நமச்சிவாயம் மாதிரி பேசுற. உனக்கு என்ன வேணும்? இல்ல தம்பி, நான் இப்பதான் உங்க தாத்தாவே பார்த்துட்டு வரேன். உடனே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமா? பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காரு. நீ என்னன்னா யாரோ ஒரு பொண்ணு கூட, இதெல்லாம் என்ன தம்பி? ஹலோ, வாய்க்கு வந்த மாதிரி யாரையும் தப்பா பேசாதீங்க. இது வேற. வேறன்னா என்னது? அது உனக்கு புரியாது. அப்புறம் நாம சந்திக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். பொண்ணு பாக்குறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வீட்டு பக்கம் வந்துடாத. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? அப்படிதான். எப்ப கல்யாணம் செஞ்சுக்கணும், யாரை செஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்ன நான் சொல்லி அனுப்புறேன். வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தின்னுட்டு போ. ஆளை பாரு. தம்பி தம்பி தம்பி, யோ போயா. என்ன போயான்ட்டு போறான்? இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டா நம்ம பொழப்புக்கு என்ன பண்றது? விடவே கூடாது. இவனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணும். ஐயா, யாரு? வாங்க. நீங்க யாரு? இங்க சாமிநாத சபதின்னு சொல்லுங்க. அவரை நான் பார்க்கணும். அவரு வெளில போயிருக்காருங்களே. எப்போ வருவார்? அவர் இன்னைக்கு வரமாட்டாருங்களே. வெளியில வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாரு. சரிங்க. வேணும்னா வீட்டில் போய் பாருங்களேன். வீட்டுக்கு போய்யா? வெளியில் எங்கே போயிருக்காருன்னு தெரியுங்களா? தெரியலிங்க. வெளியூர்லேருந்து 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு உதவியாக போயிருக்காரு. எங்கே போனார் என்ற விவரம்லாம் எனக்கு தெரியாதுங்க. வெளியூர்லேருந்து 2 பொண்ணுங்களா? அவர் வீடு எங்கன்னு சொல்ல முடியுங்களா? அவசியம் பார்க்கணும். அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. கந்தா, ஏ கந்தா,